இந்திய ஜனநாயகத்தை பாஜக கேலிக்குத்தாக்கி வருவதாக இந்திய குடியரசுக் கட்சியின் மாநில செயலாளர் சேகு தமிழரசன் குற்றம் சாட்டியுள்ளார். ஊழலை ஒழிப்போம் என்று கூறும் பாஜக இந்தியாவில் உள்ள ஊழல்வாதிகளை தன் பக்கத்தில் வைத்துள்ளதாக அவர் சாடினார். அவருடைய வாக்குறுதிகள் எல்லாம் கொஞ்சமும் நடைமுறைக்கும் செயல்முறைக்கும் ஒவ்வாத வாக்குறுதிகள். ஊழலை ஒழிப்போம் என்று சொல்லிக்கொண்டே இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஊழல் அதிபர்களை எல்லாம் பக்கத்தில் வைத்து கொண்டிருக்கிற அரசு பாஜக அரசு. பரவலாகவே இப்போது சாதாரண சாலை ஓரத்தில் இருக்கிற தேநீர் கடையில் அரசியல் பேசுகிறவர்கள் கூட பாஜகவினுடைய வாஷிங் மெஷினை பற்றி பேசத் தொடங்கிவிட்டார்கள். பாஜகவில் ஒருவர் சேர்ந்தால் அவர் புனிதமான ஆகிவிடுவார், பாஜகவை ஒருவர் எதிர்த்தால் அவர் ஊழல் பேர்வழியாகுவார். இப்படி ஒரு சூழலை இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பிரதமர் கண்ணியமிக்க ஒரு தேர்தலை நடத்த வேண்டும் என்கிற எண்ணத்தை கிஞ்சித்தும் நினைக்காமல் முழுக்க எதிர்க்கட்சிகளை பிரிப்பது, அடக்குவது, ஒடுக்குவது, வழக்கு போடுவது, மன உளைச்சலுக்கு உகந்த வகையில் அந்த குடும்பத்தினரையும் தொல்லைக்குள்ளாக்குவது, இதை ஒரு வாடிக்கையாகவே அல்ல தேர்தல் யுத்தியாகவே பாஜக பயன்படுத்துகிறது.